என்னப்பா இது, மதராசி படத்திற்கு இப்படி ஒரு சோதனையா? சிவகார்த்திகேயன் நிலைமை மிக பரிதாபமா போச்சே. AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ளது. பான் இந்தியா படமாக வெளியாகும் மதராசி படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்ற எதிர்பார்ப்பில் உருவாகி ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் AR முருகதாஸ். குறிப்பாக தமிழில் நடிகர் சூர்யா நடித்த கஜினி படத்தை ஹிந்தியில் நடிகர் அமீர்கான் நடிப்பில் உருவாக்கியவர் AR முருகதாஸ். இந்த படம் தான் இந்தியாவில் முதல் முறையாக 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை புரிந்த படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழில் ரமணா, துப்பாக்கி, கத்தி, சர்க்கார், தீனா, ஏழாம் அறிவு என வெற்றி படங்களை AR முருகதாஸ் தந்திருக்கிறார். அதிலும் ரமணா, துப்பாக்கி போன்ற படங்கள் 2ஆம் பாகம் வருமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் கடைசியாக AR முருகதாஸ் இயக்கிய ரஜினி நடித்த தர்பார் மற்றும் ஹிந்தியில் சல்மான் கான் நடித்த சிக்கந்தர் ஆகிய 2 படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வி படங்களாக இருந்தன. வணிக ரீதியாக தோல்வி படங்கள் என்பது மட்டுமின்றி விமர்சன ரீதியாகவும் இந்த படங்கள் மிக மோசமான படங்களாக இருந்தன. அதனால் மதராசி படம் மூலம் சூப்பர் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இயக்குனர் AR முருகதாஸ் இருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் அமரன். கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்த இந்த படம் 325 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை புரிந்தது. அப்படிப்பட்ட மாஸ் ஹிட் படத்தை கொடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்து மதராசி படத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடித்து முடித்திருக்கிறார். அமரன் படம் போலவே மதராசி படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நடந்திருக்கும் கதையே வேறு மாதிரியாக இருக்கிறது. படம் ரிலீஸ் முன்பே மதராசி படத்தின் டிக்கெட் முன்பதிவு மிக மிக மந்தமாக இருந்தது. ஆன்லைன் புக்கிங்கில் ரசிகர்களுக்கு ஆர்வமே இல்லை. சென்னையில் முதல் நாள் முதல் காட்சிக்கு பல தியேட்டர்களில் டிக்கெட் விற்பனை முன்பதிவு மந்தமாகவே இருந்தது. சென்னையிலேயே இப்படி இருப்பதால் மற்ற ஊர்களில் இதைவிட நிலைமை மோசமாக இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் மதராசி படத்திற்கு ஆன்லைன் புக்கிங் மந்தமான நிலையில் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான முந்தைய தோல்வி படங்கள் தான் என்று கூறப்படுகின்றது. தர்பார், சிக்கந்தர் போல மதராசி படமும் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் கருதுவதால் சிவகார்த்திகேயன் நடித்த போதிலும் மதராசி படத்தை காண பெரும்பாலான ரசிகர்கள் ஆர்வமின்றி உள்ளனர். மேலும் மதராசி படத்திற்கு பெரிய அளவில் ப்ரமோஷன் இல்லை, பெரிய ஓபனிங் இல்லாமல் போனதாகவும் பார்க்கப்படுகின்றது. மதராசி படத்தின் ட்ரெய்லர் கூட பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை. குறிப்பாக அனிருத் இசையில் பாடல்களும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. கூலி படத்திற்கு மும்மரமாக ஓடி ஓடி ப்ரமோஷன் செய்த அனிருத் மதராசி படத்தை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. பாடல்களும் மிக சுமாராகவே உள்ளது. ஒரு பாடல் கூட பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. அதனால் மதராசி படத்திற்கு மிகவும் மந்தமான ஓபனிங் சூழ்நிலை உருவாகி வருகின்றது. டிக்கெட் முன்பதிவும் மிகவும் மந்தமாக உள்ளது. ஒருவேளை படம் வெளியான பிறகு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்தால் அடுத்தடுத்த காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடைசியில் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படத்திற்கு படத்தின் இயக்குனர் AR முருகதாஸே வில்லனாக வந்து விட்டாரோ என்று ரசிகர்கள் கிண்டலாக கூறுகின்றனர்.